வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த டிசைன் தாராளமாக போடலாம். 1000க்குள்ளே போடுங்க அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் 1000க்கு தாராளமாக போட்டு கொடுக்கலாம். லுக்குமே வந்து நல்ல ஹெவி லுக்காக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சுகர் பீடு வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் இருந்தது அப்படின்னா ஹோல்டு பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பீடு ஸ்டிச் பண்ணணும்னு இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சுகர் பீடு டபுளாக தான் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து பீடு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரேமில் இருக்கிறப்ப லூஸாக இருக்க மாதிரி தெரியாது. பட் ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்பவே லூஸாக இருக்குங்க. சுகர் பீடு மட்டும் மினிமம் ஒரு பீடு வைங்க, இல்லைன்னா டபுள் பீடு யூஸ் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஆரி பிகினர்ஸ்க்கு, அதே மாதிரி ஆரியை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிப்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நெக் பேட்டர்னில் ஃப்ரண்ட் நெக், இது வந்து ஃப்ரண்ட் நெக் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக நம்ம எம்எம் பீடு மட்டும் கொடுக்காம பேர்ல் பீடு, அதாவது எம்எம் பீடில் பேர்ல் பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக டபுள் கலர், அதாவது சாரியோட கலர் டபுள் கலராகவோ இல்லை சாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலராக இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இனி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் போடுறது. த்ரெட் ஒர்க்கில் நம்ம வந்து ஆரி போடுறப்ப என்ன ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி அதில் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் வந்து மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் பீடாக தான் போடுறேன், டபுளாக போடலை. அதாவது சுகர் பீடை தனியாக ஸ்டிச் பண்ணுறேன், அதே மாதிரி அந்த பேர்ல் பீடையும் தனித்தனியாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சிங்கிளாக. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆரியில் பிக்னஸாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கண்டிப்பாக போட்டு முடிக்கணும், சீக்கிரம் நமக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துக்கிற டிசைன் பொறுத்து தான். பட் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்டிச்சஸையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டிச்சஸ் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. மெயின் விஷயம் நீங்கள் ஆரி இப்போ ப்ளவுஸ் போட போகிறீங்க அப்படின்னா அடிக்கடி எந்திரிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 10 minutes